சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? கோயம்புத்தூர் 10 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம், பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சிக்கு வந்தாங்க. 12 நாள்ல 30க்கும் மேற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி பாக்குறீங்க சார்? என்ன நடக்குது? அவங்க எந்த உறுதிமொழியும் கொடுத்து வரல. ஒரு ரீல் தயார் பண்ணாங்க 300 கோடி ரூபாய் செலவுல. ரூட்டுங்கிற அமைப்பு மூலம் 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து 200 துணை நடிகைகளை வைத்து தினம் உண்மைக்கு புறம்பான ரீல்ஸ்களை இன்ஸ்டாகிராம் மூலமும் தயார் செய்து அனைத்து கிட்டத்தட்ட 30,000 நம்முடைய வாட்ஸ்அப் உருவாக்கி, அதே போல 2 லட்சம் ஃபேக் ஐடியும் உருவாக்கி சிறு குழந்தைகள் பார்க்கின்ற அந்த கார்ட்டூன் படம் வரை முழுமையாக அவர்கள் மத்தியிலே உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னால், சிஎம் சார், ஒரு பெண்மணி இறந்த உடனே சிஎம் சார் அவங்களுடைய உயிரை திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதைத்தான் இந்த அப்பாவு வள்ளியூரிலிருந்து கேட்கின்றேன். இப்போது இருக்கின்ற விஜய் சிஎம் சார், கோவையிலே 10 வயது சிறுமியை கடத்தி கொடூரமாக கற்பழித்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை செய்த அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை 3 நாட்கள் சுணக்கம் காட்டியது நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா? 5 நாட்களுக்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், சடலத்தை எடுத்திருக்கின்றீர்கள். நான் இப்போது வள்ளியூரில் இருந்து கேட்கின்றேன், மாண்புமிகு சிஎம் சார், உங்களால் அந்த 10 வயது சிறுமி உயிரை கொடுக்க முடியுமா? நீங்கள் ஆறுதல் சொன்னது கூட வலைதளத்தில் எவ்வாறு ஆறுதல் சொன்னீர்கள்? அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வலைதளத்தில் சொன்னீர்கள். வலைதளம் மூலமாகவே குற்றவாளியின் நடவடிக்கை எடுக்க வேண்டியீர்கள். மக்கள் கொதித்தெழுந்தார்கள். அதன் பயனாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட தவறு நடந்தால் அந்த பெற்றோர்களை அல்லது அந்த குடும்பத்தினரை உடனடியாக தொலைபேசியிலோ நேரிலோ சந்தித்து உடனடியாக ஆறுதல் சொல்வார். அதே பாணியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாணியில் இன்று தொலைபேசியிலே இவ்வளவு அழுத்தத்துக்கு பிறகு ஆறுதல் சொல்லி இருக்கின்றீர்கள். இன்னும் உங்க ரீல் அத்து எவ்வளவோ நாளை விட்டது, என்ன ரீல் இருக்குன்னு நினைத்துக்கிட்டு மாய விலையில் வாழ வேண்டாம், ஆட்சி நடத்த வேண்டாம் என்று அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுறத அதிமுக காரங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாஜக கனெக்டிங் காலா இருந்துச்சு, திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது பாஜக கனெக்டிங் காலா இருந்துச்சுன்னு காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மாணிக் தாகூரை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் பல பேர் நீங்க சொல்றபடி சொல்றாங்க. நான் ஒன்றை சொல்றேன், நம்முடைய இன்றைய முதல்வராக இருக்கின்றவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநர் ஒரு கருத்தை சொன்னார், நீங்கள் பெரும்பான்மை உங்களிடம் இல்லை, உங்களிடம் இருப்பது 107 சட்டமன்ற உறுப்பினர் உங்களோட சேர்த்து. ஆகவே நீங்கள் அறுதி பெரும்பான்மை வர வேண்டும் என்றால் நீங்கள் 118 பேர் என்னிடம் கொண்டு வாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதிப்பேன் என்று நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு தயார்படுத்துவதற்கு 1 வார காலம் முயற்சி செய்தார். அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சொல்ற போது பலவிதமான டிஸ்கஷன். அந்த காலகட்டத்தில் எந்த அரசியல்வாதி யாரை சந்திச்சாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற யார் பண்ணலாம், ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்தா என்ன ஆகும், அப்படி ஒரு ஆட்சி அமைக்கலாமா, டிஸ்கஷன் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா தலைவர்களும் ஒருத்தருக்கு சேரும் போது இதைத்தான் டிஸ்கஷன் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அடுத்த வினாடியே மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொன்னார், நான் ஒருபோதும் ஆட்சி அமைப்பதற்கு முதல்வராக வருவதற்கு நான் விரும்பவில்லை, நான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுவேன், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஸ்டாலின் இடையூறாய் இருக்க மாட்டான். இது சொன்னது யாரு? நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அப்போது அந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் போய் ஒருத்தர் சந்திச்சு பேசினாங்க. இது முயற்சியா? பிரதான எதிர்கட்சியாட்டு இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் ஆட்சிக்கு வருவதற்கு விரும்பவில்லை, நான் பிரதான எதிர்கட்சியா செயல்படுவேன், விஜய்
ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்துட்டு போற போக்கில் புழுதிவாரி வீசிட்டு போகக்கூடாது. எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏதோ இந்த இயக்கம் வலுவான இயக்கம், எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. நிச்சயமாக மீண்டும் எழும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி நிச்சயமாக வெற்றி. அது எந்த சுணக்கமும் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. இந்த பொய் பிரச்சாரங்களை யாரோ ஒருவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை இல்ல அப்படி முயற்சி பண்ணாங்கன்னு சொல்வது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய முதல்வருக்கு இருந்தால், அம்மையார் ஜெயலலிதா இறந்தவுடன் பல பேர் வந்தார்கள். நான் நேர பேரை என்ன சொன்னா, நம்முடைய கலைச்செல்வன் கலைராஜன், விபி கலைராஜன், சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் என்கிட்ட தான் வந்து சொன்னார், நாங்க இவ்வளவு பேர் வாரோம், நான் கூப்பிடுதேன், உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. நான் எங்க தலைவர்கிட்ட போய் பேசினேன், அடுத்த நாள் சொல்றேன். அடுத்த நாள் சொல்லி மக்களை சந்திக்காமல் குறுக்கு வழியில் இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டேன். 4.5 ஆண்டு கால ஆட்சி இருந்தது. நான் கூட சொன்னேன், நோ அப்பாவு, மக்களை சந்தித்து தான் ஆட்சிக்கு வருவேன் என்று சொன்ன முதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் இந்த குறுக்கு வழியில் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார். மற்ற கட்சிகளுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒருபோதும்